1, 2, 3. Tiga. Ini pada gaya. Ini baru. வணக்கம். ஓ ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. எஸ். இல்ல இல்ல வணக்கம். வேணும்ல ஏதாவது ஒன்று. ஓகே, சபை என்னத்துக்கு கூடியிருக்கு? சபை என்னத்துக்கு கூடியிருக்குனாக்கா தலைவர் 171 நம்ம லோகேஷ் கனகராஜ். அதான் லோகேஷோட டீசர் தானே. டைட்டில் ரிவீலிங் நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியல, ஆனால் தலைவர்ன்ற ஒரு நம்ம லோகி தான் எப்போதுமே வந்து படம் வெளியாக்கிறதுக்குன்னு ஒரு குட்டி டீசர் மாதிரி ஒன்று வெளியாக்குவார்ல. ஆமாம், அவரோட சிக்னேச்சரு. அதுவும் இல்லாமல் நம்ம லோகேஷ் அனிருத் கோம்போ வித் தலைவர். ஸோ எப்படி மாசாக இருக்க போகுதுன்றத வந்து பார்ப்போம். கோல்டு மட்டும் கல்யாணி மாதிரி அவருக்கு காசா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் கோல்டு. சொல்லு. மற்ற போன் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பத்திரம். ஆர்எக்ஸ் ஆட்டோ. ஓ வாட்ச்லே வெப்பன்ஸ்லாம் பலமாக இருக்கு. வெப்பனே தங்கத்தில் வச்சிருக்காங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாது. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. தங்கத்துலயும் காசுலயும் டாலர்லயும் தான் வாழ்றாங்க. என்னடா நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டேங்க. உள்ள தான் முடிச்சிங்களா இல்லையா? ஈவில் ஸ்மைல் சட்டி. முடிச்சிடலாமா? ஓ சண்டிலா பா சமட்டில வேற லெவல் வேற லெவல். எனக்கு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. செம்ம செலிப்ரேஷன் தியேட்டர்ல ஒவ்வொரு சினிமா வில்லனிக்கா அப்படியே ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்கோம். வில்லனிக்கா இருக்கு, ஹீரோயிக்கா இருக்கு. லோக்கி நல்லா ரசி எடுத்துப்பாரு. அதான். ஆனால் கன்ஃபார்ம் இந்த படம் வந்து நம்ம எப்படி வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு வந்து விக்ரம் படத்தில் அதை பற்றி இருந்துச்சோ, ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி கோல்ட் ஸ்மக்லிங் பற்றி. ஆனால் மேபி ஆனால் இதுக்கும் நம்ம லோகேஷ் எல்கேயூ யூனிவர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத, எல்சியூக்கு ஒரு ரிலேட்டபிள் இல்லாத ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ட்ரெய்லரில் காட்டியிருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா இப்போ
என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்களே இருக்கட்டும், அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்ப வந்துட்டு ஐயோ வயசாயிடுச்சு, ஐயோ இது செய்ய முடியல அப்படின்றீங்க. யாரா அவரு? அவருக்கு எனர்ஜி எங்கேருந்துடா வருது? ஐயோ பார்க்கறது மாசு, நடக்கிறது மாசு. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஜோக்கரா 2 டயலாக் வச்சிருந்தாங்க பழைய படத்துல. அதான் ஆக்சுவலி அவர் படத்துல உள்ள டயலாக்கே தூக்கி அவர் பேசுறதே வந்து இப்ப அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. லோக்கியோட ஒரு சிக்னேச்சர் அதான். அண்ட் பிஜிஎம் பா கொலை மாசு. பிஜிஎம்க்கும் அவங்க முடி முன்னுக்கு ஆடுறதுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாலே நம்ம அனிருத் வேற லெவல்ல அதான் ஹார்மோனியம் ஏர்ல வச்சு வாசிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இதுல கூட பாத்தீங்கன்னா டிஸ்கோ வார்த்தை கூட அந்த ஒரு பழைய இதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்களா. ஓ ஏன்னா நேற்று தான் சொன்னாங்க இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கோன்னு மட்டும் தான் ட்வீட் பண்ணியிருந்தாரு. எல்லாரும் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாரும் முழிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த டிஸ்கோ என்னத்துக்கு. ஆனால் சீரியஸ்லி கொல்ல மாஸ். ஆனால் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் நடந்த சம்பவத்தில் கூலின்ற டைட்டிலுக்கும் அந்த ஸ்மக்லிங் எப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி ரிலேட்டபிளாக இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை ஏன்னா இந்த இடத்த சீனு கூட வந்து நம்ம எங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல, ஒரு இடமா குடோனா. ஆமாம், ஆனால் பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கிரீஷ் கங்காதரன் டிஓபி விக்ரம் படத்துக்கு வேற லெவலில் இருந்துச்சு. கேமராவும் சரி, அந்த ஆக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறப்ப வந்து டிஃப்ரெண்டான இன்ட்ரோ. ஏன்னா ப்ரொடியூசர் யாரோ அந்த ஃபுல்லாக கீழே காசுலாம் வச்சு ப்ரொடியூசர் பேரு, அப்புறம் ஸ்பீக்கர் பக்கத்தில் சத்தமாக இருக்கும்போது தான் அனிருட்டோட பேர் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருவரோட பேரும் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ரிலேட்டபிள் ஜோக்கா ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் கிடையாது அது கண்டிப்பா இப்போதானே அனௌன்ஸ்மென்ட்டே பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஊரில் வந்து எலெக்ஷன் போயிட்டு இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரிசையாக ஒரு மாசமாக நம்மளுக்கு ஃபெஸ்டிவலாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜோக்கா செஞ்சுருக்காங்க கோல்டு அண்ட் பிளாக். வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து தலைவரோட ப்ரெசண்ட்டே வந்து வேற லெவலில் இருக்குது.